இன்னைக்கு சினிமா உலகத்துக்கு ஒரு சோகமான நாள். சினிமாக்காகவே வாழ்ந்த, சினிமாக்காகவே வாழ்க்கையை இழந்த நடிகர் சத்யேந்திரா காலமானார். சினிமா விமர்சகராக சமீபத்தில் புகழ்பெற்ற சத்யேந்திரா வாவ் தமிழாவுக்கு தன்னுடைய வாழ்க்கையை சொல்லியிருந்தார். அவருடைய வாழ்க்கை சாதாரணமான மனிதனின் வாழ்க்கை அல்ல. உலகத்திலே யாருக்கும் கிடையாது. ஒரு சிம்பிள் மேனா, ஒரு மல்டி மில்லியனருக்கு நிறைய ஃப்ரீடம் இருக்கு. அவன் 1000 ஆள் வச்சுட்டு அவன் எங்கன்னா சுத்திட்டு இருப்பான். ஒரு சாதாரண ஆள், ஒரு 8000 ரூபாய் சம்பாதிக்காத ஆள், இவ்வளோ ஃப்ரீடம் யாருக்கும் கிடையாது. அதுக்கப்புறம் கமலோட சத்யாவில் ஆக்ட் பண்ணேன். அவங்க ப்ரொடக்ஷன் கடமை கண்ணி கட்டப்படல ஆக்ட் பண்ணேன். மண்ணுவாசனில் பாரதிராஜா படத்தில் ஆக்ட் பண்ணேன். பாட்டுக்கு ஒரு தலைவன் விஜயகாந்த் படத்தில் ஆக்ட் பண்ணேன். லைஃப் முழுக்க இன்னைக்கு ஒரு 63 வயசு ஆயிடுச்சு. லைஃப் முழுக்க தனியாகவே இருக்கீங்க வந்து. ஸோ இந்த செக்ஸுங்கிறது அது ஒரு ப்ராப்ளமா இல்லையா உங்களுக்கு அப்படிங்கிறது? எனக்கு நிறைய ஃபாரினர்ஸ் அவங்க ஓனாக வந்து செக்ஸ்க்கெல்லாம் ஓகே பண்ணிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி நான் பழகிருக்கிறேன். அப்போ நான் நிறைய ரெட் லைட் ஏரியாஸ் போயிட்டு இருந்தேன். ட்ராவல் பாம்பேக்கு போகிறேன், 10 நாள் இருந்துட்டு ஒரு 20 பொண்ணுங்களோட படுத்துட்டு வந்துடுவேன். 5 rupees கொடுத்தா நம்ம படத்தில் வர ஹீரோயின்ஸ் மாதிரி இருப்பாங்க. 5 rupees, 10 rupees ஃபுல் நைட். அப்போ நான் ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் 100 கேரக்டர்ஸ் பண்ணியிருக்கிறேன். நான் ஒரு 2-3 கோடி ஆட்டோகிராஃப் போட்டிருக்கிறேன். அது பிகாஸ் ஆஃப் சீரியல்ஸ் ஆனந்தம் அண்ட் அரிசி ரெண்டும் பெருசா 3 வருஷம் 4 வருஷம் நடித்தேன். அப்போ என் திறமை தெரியணும். அந்த நாங்கள் சினிமா ஒரு 200 தியேட்டர் ஒர்க் ஷாப்ஸ் மெட்ராஸில் அட்டென்ட் பண்ணியிருக்கேன். வணக்கம் சத்யன். வணக்கம் வேல்வாய். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறேன். சொல்லுங்க, உங்களை பற்றி சொல்லுங்க சத்யன். உங்க ஊர் எது? எங்கள் மதர் டங் தெலுங்கு. நாங்கள் 7-8 பசங்க. நான் கடைசி பையன் வீட்டில். நாங்கள் கர்நாடகாவில் தான் பிறந்தோம். எதுக்கு கர்நாடகாவில் அப்படி ஒரு இது வந்துச்சுன்ட்டா, எங்கள் அப்பா இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ். பிரிட்டிஷ் போன பிறகு அப்பா தான் இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ். அவங்கள 6 மாதத்துக்கு மாற்றிட்டே இருப்பார். நான் திப்புட்டூர்னு ஒரு இடம், பெங்களூர்லேருந்து ஒரு 100 கிலோமீட்டர்ஸ், தேங்காய்க்கு ரொம்ப ஃபேமஸ். அங்கே நான் பிறந்தேன். அவ்வளோ பெரிய படிப்பு படிச்சிருக்காரு எங்கள் அப்பா அந்த காலத்தில். BA 80-90 வருஷத்துக்கு முன்னாடி. அம்மா சீனியர் இன்டர்மீடியட். 2 பேருக்கும் வாய்ப்பே இல்லை, படிக்கிற மாதிரி வாய்ப்பு இல்லை. நாங்கள் நான் பிராமின்ஸ். அப்போ யாரோ சொல்லிட்டு நம்ம தாத்தா பற்றி சொல்லிட்டு இருந்தாரு. ஒரு தாத்தா பெரிய ஆராக்ஷா கிங் சொன்னது, பெரிய அண்ணன் சொன்னது. இன்னொரு தாத்தா மிர்ஜா இஸ்மாயில்னுட்டு மைசூர் கிங். அவர்கிட்ட ஒயிட் ஸ்டிக் பாடி கார்டு. அதனால தான் அப்பாவுக்கு இன்ஸ்பெக்டராக வாய்ப்பு கிடைச்சிது. இது எங்கள் பெரிய அண்ணன் சொன்னது. நான் 4 வயசு 5 வயசுல படம் பார்க்க ஆரம்பிச்சுட்டேன். அப்போ எல்லாம் தியேட்டரே கிடையாது. எங்கள் வீட்டு முன்னாடியே டென்ட்டு. அப்போ எல்லாம் படம் எல்லாம் 5 பைசா டிக்கெட் கொடுத்து போனோம். நாங்களெல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறோம், படம் முடிஞ்ச பிறகு ஒரு ஓட்டை இருக்கும், அதில் ஒருத்த காசு வாங்கி உள்ளே விடுவோம், 1 பைசா கொடுத்தோம். ஸோ உள்ளே போயிடுவோம். எனக்கு என்ன வண்டர்ஃபுல் கனெக்ஷன்ட்டா, நான் ஃபர்ஸ்ட்டு 2nd 3rd 4th பார்த்த படம் எல்லாம் தமிழ் படங்க. அதில் ஒரு எம்ஜிஆர் ஒரு 5 படம் பார்த்தேன். சிவாஜி கணேசன் 3 படம் பார்த்தேன். நான் ஒரு 40 வருஷம் கழிச்சு மெட்ராஸில் வந்து தமிழ் சினிமாவில் நடிக்கிறேன்ற கனெக்ஷன் எனக்கு அங்கே இருக்கு. நான் கன்னட படம் பார்க்கவே இல்லை. நான் பார்த்தது எல்லாம் தமிழ் படம். ஸோ அப்போது அவ்வளோ தமிழ் படங்கள் கர்நாடகாவில் 1955-60 அவ்வளோ ஃபேமஸாக இருக்கு. அலிபாபா பார்த்தேன், மன்னாதி மன்னன் பார்த்தேன், ராஜா தேசிங் பார்த்தேன். தமிழ் ஒரு வார்த்தை தெரியாது. ஆனால் அந்த படங்கள்லாம் விஷுவலி பிரில்லியன்ட். அது அப்போ பிறந்த குழந்தை கூட புரியுது, அந்த அளவுக்கு பிரில்லியண்டான விஷுவல்ஸ். பெங்களூருக்கு வந்து செட்டில் ஆகிட்டோம். அப்போ ரிட்டையர்ட் ஆகிட்டோம். இப்போ டிவி கிடையாது, ஓன்லி ரேடியோ. நம்ம வீட்டில் ரேடியோ இருக்குன்ட்டு 10 வீட்டிலேருந்தா வர்றாரு. ரேடியோ வச்சுருக்கிற நீ பெரிய பணக்காரன். ரேடியோ கேட்கறதுக்கு வந்து பர்மிஷன் கேட்டுட்டு எங்கே என்ன அவங்கள அலோவ் பண்ணுறாரு. இடத்துல அழகான பொண்ணுங்கள் எல்லாம் வர்றாரு. அல்ல எங்கன்னா வாங்க. ஸோ ரேடியோ விட்டால் ஒன்றும் இல்லை. கன்னடா ஃபிலிம்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். ஹிந்தி ஃபிலிம்ஸு சாங்ஸ் எல்லாம் துறவாக இருக்கிறேன். அப்போ வந்த சாங்ஸ் மாதிரி அந்த மெலோடி எல்லாம் சத்து போச்சு. வந்துச்சு 80-83 வரைக்கும் வந்துச்சு ஹிந்தியில். அதுக்கப்புறம் ஹிந்திலையும் இல்லை, எங்கேயோ தவறி மலையாளத்தில், தெலுங்குல ஒன்று மெலோடி அப்படியெல்லாம் வந்துட்டு. நான் 10 வயசுல எங்கள் அண்ணா பெரிய அண்ணா காமர்ஸ் அண்ட் ஹிந்தி டீச்சர். ஃபஸ்ட்டு டைம் அவர் காமர்ஸ் கன்னடாவில் எடுக்கிறார். ஃபஸ்ட்டு டைம். அப்போ எல்லாம் இங்கிலீஷில் தான் எடுத்துகிட்டு இருந்தார். ஹிந்தி டீச்சர் கூட அவர். ஸோ நான் அவருக்கு ஸ்டூடெண்ட், ஹிந்தி ஸ்டூடெண்ட், ராகவேந்திரா ஹைஸ்கூல்ன்ட்டு மல்லேஸ்வரம் கிளாஸில். ஸோ 10 வயசுல என்ன நாடகத்தில் ஏற்றிட்டாரு. அவரும் சூப்பர் ஆர்டிஸ்ட். எங்கள் அண்ணா சூப்பர் ஆர்டிஸ்ட். என்ன ஏற்றிட்டாங்க. ரங்கண்ணன காருபாரு, தி ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் ரங்கண்ணா, சின்ன பையன்.
சில்ட்ரன்ஸ் பிளே. அது லீட் ரோல் பண்ணிட்டேன், ரொம்ப நல்லா பண்ணேன். அப்போது வீட்டில் பக்கத்து வீட்டில் அவரெல்லாம் கூப்பிட்டுட்டு சாரி எங்கள் அக்கா இது ப்ளவுஸு அது எல்லாம் போட்டுக்கிட்டு நான் ராஜ்குமார், நீ நரசிம்மராஜு, நீ அது வீரப்பான்னு வில்லன் கன்னடாவில், நீ வீரப்பான்ட்டு நாங்களே கத்தி எல்லாம் பிடிச்சி அது இதெல்லாம் ஆக்டிவிட்டீஸ் நடந்துகிட்டே இருந்தது. நம்ம சும்மா தமாஷுக்கு நமக்குள்ளே இதெல்லாம் நடந்து வீட்டுக்குள்ளே, நம்ம வீடெல்லாம் பெரிய வீடு நடந்துகிட்டே இருந்தது. ஸோ இந்த 10 வயசில் நாடகம் அப்புறம் ஒரு 18 வயசு 19 வயசில் என்னை கூட்டு போய் பிவி காரந்த்க்கு இன்ட்ரடியூஸ் பண்ணார். நாகேஷ்னு ரவீந்திர கலாக்ஷேத்ரா மேனேஜர். அப்போ ரவீந்திர கலாக்ஷேத்ரான்ட்டா மியூசிக் அகாடமி மாதிரி. அங்கே ரவீந்திர கலாக்ஷேத்ரா விட்டால் எங்கேயும் ப்ரோக்ராம் நடக்காது. அது ஹை கிளாஸ் தியேட்டரு, பக்கத்தில் டவுன் ஹால் இருக்கும், அங்கேயும் நாடகங்கள். இந்த 2 தியேட்டர் விட்டால் அப்போ பெங்களூரில் அப்போ ஒன்றும் கிடையாது. ஸோ ரவீந்திர கலாக்ஷேத்ரா கொஞ்சம் ஃபேமஸ் கிளாஸ் மாதிரி, 3 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி. ஸோ பிவி காரந்த் பிளேயில் நடித்து 3 பிளே பண்ணாங்க. 3 பிளேயும் பி லங்கேஷ் அண்ட் இங்கிலீஷ் டீச்சரு, பயங்கர ரெவல்யூஷனரி, பெங்களூரில் இங்கிலீஷ் ப்ரொஃபஸர். லங்கேஷ் ரைட்டரும் கூட தானே அவர், ஃபேமஸ் ரைட்டர், ஃபேமஸ் பிளே ரைட்டர், யாருக்கும் பயப்பட மாட்டார். அவங்க ஸ்பீச் கேட்கறதுக்கு ஜெயகாந்தனுக்கு எவ்வளோ வெயிட் பண்ணுறாரோ அவ்வளோ வெயிட் பண்ணுறாரு. பட் எப்போ அவர் சிகரெட் அடிச்சுட்டே பேசிட்டு இருப்பாரு. அவர் யாரான ஆடியன்ஸ் கேட்பாங்க, பிடிச்சி திட்டுறாரு, தேவடியா போய் உட்காரடா, கேட்கறத கேள்வியில் கெட் அவுட்ன்றாரு, ஜெயகாந்தன் மாதிரி. ஸோ அவங்க நிறைய நாடகங்கள் எழுதினார். அவங்க நாடகத்துல எல்லாம் நடிச்சிருக்கு, லீட் ரோல் எல்லாம் பண்ணியிருக்காரு. அப்போ சங்கராந்தின்னு ஒன்று எழுதினார். அப்புறம் 50-60 ஆர்டிஸ்ட்டு. சந்திரசேகர் கம்பாரன்ட்டு சிறந்த ஃபோக் பிளே ரைட்டர், அவரும் என் ப்ரொஃபஸர். அவங்க பிளேயில் நடித்த ஈடி பர்சன் ஒரு நாடகம், இந்த கிரீஷ் கர்நாடக் பண்ணார். அந்த 3 பிளேயும் 3 நாள் போட்டாங்க. 1979 பெங்களூரில் டிவி வந்துச்சு நினைக்கிறேன், 78-79. நான் அந்த ஃபர்ஸ்ட் டிவி ஆக்டர் கர்நாடகாவில். குழந்தைகளை சப்ஜெக்ட், ஆனை வந்து யானை வந்தது யானை, சில்ட்ரன் சப்ஜெக்ட் 3 கேரக்டர் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் இல்லை கிரீஷ் கர்நாட் கிட்டே நாகாபரணான்னு அசிஸ்டன்ட் டைரக்டர் இருந்தார். அவருக்கு ப்ரொடியூசர் கிடச்சிச்சு. அவர் 75,000 ஒரு படம் பண்ணார். எனக்கு ஒரு லெட்டர் போடுறாரு, உங்களுக்கு ஒரு நல்ல கேரக்டருக்கு 30 நாள் நீங்கள் வரணும் அப்படின்ட்டு. நம்ம என்ன இவ்வளோ கருப்பாக இருக்கிறேன், வள்ளியாக இருக்கிறேன், நமக்கெல்லாம் யார் படம் கொடுக்குறாங்க அப்படி யோசிச்சு தான். நாடகத்தில் நடிச்சிருக்கிறேன். நம்மளால யாருன்னா சினிமா கூப்பிடுறாங்க, சினிமா எல்லாம் பிரம்மாண்டமாக தெரியுது. போனேன் பிளாக் அண்ட் ஒயிட் ஃபிலிம், கிரீஷ் காசரவள்ளி அசிஸ்டன்ட் டைரக்டரில். அப்போ தான் பூனா ஃபிலிம் இன்ஸ்டியூட் தான் வந்திருக்காங்க. எஸ் ராமச்சந்திரன்ட்டு பூனா ஃபிலிம் இன்ஸ்டியூட், நிறைய நேஷ்னல் அவார்டு படத்துக்கு கேமரா பண்ணவங்க பூனா ஃபிலிம் இன்ஸ்டியூட். அவர் தான் அதுக்கு கேமரா. அங்கே என்ன நேஷனல் அவார்டு படம் வந்து கூட எஸ் ராமச்சந்திரன் தான் கேமரா. ஸோ நாகாபரணா கூப்பிட்ட படத்து பேர் கிரஹணா, பிளாக் அண்ட் ஒயிட். இதை போட்டு அன்டச்சபிள்ஸ். உஜ்ஜினின்னு பெங்களூர் இருந்தால் ஒரு 200 கிலோமீட்டர்ஸில் ஒரு கிராமத்தில் வருஷத்துக்கு ஒரு ப்ரோக்ராம் நடக்குது. அங்கே இருக்கிற தலித் எல்லாம் 1 வாரம் பிராமின் சைடில். அது எப்போ ஒரு முனி வந்தாரா, ஒரு தலித்த பொண்ணு அவருக்கு தண்ணி கொடுத்துச்சான், அவர் ரொம்ப தாகமாக இருந்தாரா, அவர் சொன்னாரா உங்கள் ஜாதியில் எல்லாரும் 1 வாரம் பிராமின் சைடில். அந்த ஃபெஸ்டிவல் நடக்குது, உண்மையாக நடக்குது அந்த கிராமத்தில். அந்த கிராமத்து கதை தான் நம்ம படத்து கதை. ஸோ அந்த படத்தில் நடித்தது பிளாக் அண்ட் ஒயிட் ஃபிலிம் தான். அந்த படத்துக்கு நேஷ்னல் அவார்டு கிடச்சிது, சில்வர் லோட்டஸ் அவார்டுன்ட்டு மிகப்பெரிய அவார்டு அது கிடச்சிது. அங்கே தான் என்ன ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன் மேலே போனேன். அந்த நாகாபரணான்ட்டு டைரக்டர் பேர், இன்றைக்கி அவர் 50 படம் டைரக்ட் பண்ணியிருக்கார், ரொம்ப ஃபேமஸ் கர்நாடகாவில். அப்படி தான் ஆரம்பிச்சு. அப்போ ரிஷேஷ்ருங்கான ஒரு படம் ஜிவி ஐயர் எடுத்தது. ஜிவிஆர் ப்ரொடியூசரு, விஆர்கே பிரசாத்ன்ட்டு அவங்க அசோசியேட்டு. அவர் ஆக்சுவலி அவருக்கு எடிட்டரு. அவர் தான் ரிஷேஷ்ருங்கான்னு ஒரு படம் எடுத்தார். எல்லாம் அவார்டு படம் தான். அதில் ஒரு நல்ல கேரக்டர் பண்ணேன். அது பர்லினில் அவார்டு வாங்கிச்சு. அது 50,000 ரூபாயில் எடுத்தார், 1978-79. ஸோ அந்த மாதிரி 2 படம் ஒரு கன்னடா டிவி ஃபர்ஸ்ட் டைம். அதுக்கப்புறம் தான் ஒரு 79-80 என்னை கண்டினியூஸாக தமிழ் படம் பார்க்குறோம். அப்போ என்கிட்ட நிறைய பணம் இருந்தது. நான் ஒரு அமெரிக்கன்ஸ் கிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், டிரான்ஸ்லேட்டராக. நிறைய பணம், ஒரு நாளைக்கு 60 ரூபாய். அப்போ 60 ரூபாய் இருந்தால் 6,000 ரூபாய் மாதிரி. 1 ஹவருக்கு 10 rupees. ஆனால் தெலுங்கு டிரான்ஸ்லேட்டர் தான், கன்னடா டிரான்ஸ்லேட்டர் அப்படின்னு. லெதர் பப்பட்ரி பற்றி ஒரு 500 ஷோஸ் நான் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணேன் அமெரிக்கன்ஸ் கிட்ட. உங்களோட இன்னொரு பகுதி வந்து நிறைய லாங்குவேஜ் உங்களுக்கு தெரியும். ஆமாம். எப்படி இவ்வளோ லாங்குவேஜ் கற்றுக்கிட்டீங்க? இல்லை ஆக்சுவலி இப்போ என்னன்ட்டு எனக்கு மதர் டங் தெலுங்கு. நான் இருக்குது பெங்களூரு. நம்ம டெனன்ட்ஸ் ராஜஸ்தானிஸு. நம்ம பெரிய அண்ணாக்கு 150 வீடு இருந்தது ஒரே ரோடில். சின்ன சின்ன வீடு, 100 ரூபாய் வார்டு, 200 ரூபாய் வார்டு, 500 ரூபாய் வார்டு, அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரீட் ஃபுல்லாக எங்கள் பெரிய அண்ணா அந்த வீடு தான். ஸோ நம்ம டெனன்ட்ஸ் எல்லாம் ராஜஸ்தானிஸ். ஸோ அவங்களோட பேச வேண்டியது இருந்தது.
முஸ்லீம்ஸ் இருந்தார், அவங்களோட பேச வேண்டியிருந்தது. ஸோ அப்படி கற்றுக்கிட்டு அப்போ ஹிந்தி ஒரு எக்ஸாம் எழுந்தேன், பெரிய எக்ஸாம் இல்லை, 1 year. அதுக்கப்புறம் ஒரு 19 இருக்கும்போது ஒரு ஃப்ரெஞ்ச் இன்ஸ்டியூட் கிட்ட போயிட்டு இருந்தோம், அலியான்ஸ் ஃப்ரான்சைஸ். நாங்கள் 3 பேர் பார்த்தோம். என்னால் இவ்வளோ அழகான பொண்ணெல்லாம் நின்றுட்டு இருக்காரு, இவரை விட எப்படி பேசுறதுன்ட்டு. அவள் ஃப்ரெண்ட் சொன்னா, ஒன்றும் இல்லை மச்சி, கிளாஸுக்கு ஜாயின் ஆகிடு, எல்லாம் ஒன்று ஃப்ரெண்ட் ஆகிடுறாருன்ட்டு. போய் எவ்வளோ ஃபீஸ் கேட்டுட்டோ, 60 ரூபாய். அப்போ எப்படியோ 60 ரூபாய் ரெடி பண்ணிட்டு இன்னொருத்தருக்கு, எனக்கு கம்பெனி இல்லைன்ட்டு அவனுக்கு ஒன்றும் சுத்தமாக இங்கிலீஷே தெரியாது, அவனையும் கூப்பிட்டு போயிட்டேன், கூட இருப்பேன், நல்ல பையா. அதுக்கப்புறம் நீங்கள் கிளாஸ்மேட்டான்ட்டா அந்த எவ்வளோ பெரிய உலக அழகியான கூட நம்மளோட பேசுவான் கிளாஸ்மேட். அது ஒரு பாண்டிங் வந்துடும். அவன் நல்லவனோ கெட்டவனோ அழகாக இருக்கானோ அசையமாக இருக்கானோ கிளாஸ்மேட் போது அந்த 6 months ஒரு பாண்ட் வருது. நாங்கள் பேசலன்ட்டு கூட அவங்கள வந்து பேசலன்னு பேசுகிறாரு. ஃப்ரெண்ட்ஸ் கற்றுக்கிட்டு சரத்குமார் ஒய்ஃப் அங்கே ஸ்டூடெண்ட், சாயா அங்கே ஸ்டூடெண்ட். அவள் கொஞ்சம் ஃப்ரெஞ்ச் புரியல, அவங்க வீட்டில் போய் சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். சின்ன பொண்ணா பார்ப்போம், 16 சம்திங், பயங்கர அழகு. ஸோ அங்கே ஒரு ஒண்டர்ஃபுல்லாக இருந்தது. வாரம் ஜாம் செஷன் நடக்குது. 5 ரூபாய் கொடுக்கணும். 5 ரூபாய் கொடுத்தா பேண்டெல்லாம் வச்சுட்டு சாட்டர்டே நாங்கள் டான்ஸ் பண்ணுறோம். நாங்கள் எல்லாம் பாய்ஸை டான்ஸ் பண்ணுறோம். இல்லைன்ட்டு அங்கே நிறைய ஃப்ரெஞ்ச் பொண்ணுங்களை வர்றாரு லைப்ரரியில், அவர் கூப்பிட்டா வந்துடுறாரு. கொஞ்சம் பேர் இந்தியன் பொண்ணுங்களை விளையாட்டுருப்பார். நீ என்ன இந்தியன் பொண்ணோட, நான் அப்போ ஃப்ரெஞ்ச் பொண்ணோட டான்ஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டுன்னு. ஸோ அங்கே கற்றுக்கிட்டேன். என் கேரக்டர் என்னன்ட்டு, நான் லாங்குவேஜ் எல்லாம் ரொம்ப ஸ்பீடாக கற்றுக்கிறேன். அப்போது அந்த ஃபாரின் லாங்குவேஜ் மெத்தட் எல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட். இப்போ இந்தியன் டீச்சிங் மெத்தட்ஸ் எல்லாம் ரொம்ப தப்பான மெத்தட்ஸ் இல்லை, நாட் சயின்டிஃபிக். இப்போ ஃபாரின் லாங்குவேஜ் எல்லாம் எப்படி சொல்லி கொடுக்குறாங்கன்ட்டா, ஃபர்ஸ்ட் டே வந்து அவங்க மொழியிலே பேசுகிறார். இப்போ ஃப்ரெஞ்ச் சொல்லி கொடுத்தா 1.5 hour இங்கிலீஷில் பேசக்கூடாது, டீச்சர் ஃப்ரெஞ்சிலேயே பேசணும். ஒரு 4 நாள் ஆச்சு, நமக்கு ஒன்றும் புரியல. போய் ப்ரொஃபஸர் ஃபாரினர்கிட்ட சண்டை போட்டோம், இங்கிலீஷில் கிளாஸ் எடு, இல்லை காசு கொடுன்ட்டு. 1 hour கழிச்சுட்டு எல்லாம் காசு வாங்கிட்டு வாங்க, காசு வாங்கிட்டு போங்க, யாரும் வராதுங்கன்னு திட்டான். திட்டினோட என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், நான் சுவாசினியை லவ் பண்ணுறேடா, கோயிச்சுக்காது, நானும் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன், நமக்குள்ள லவ் அவளுக்கு தெரியாது. ஒரு அழகு பண்ண நான் லவ் பண்ணுறேன், இவன் லவ் பண்ணுறேன் அப்படின்னு. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்ட்டா, ஊரே ஓத்துற லீவ் அப்படின்ட்டு புத்தகத்தை காட்டுறார். ஃபெர்மே ஓத்துற லீவ் புக்கு க்ளோஸ் பண்ணுங்கன்ட்டு. ஸோ நமக்கு இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டே இருக்கணும். அப்போ இப்படி பார்க்கும்போது நீங்கள் 4 வருஷத்துல இந்தியன் மெத்தடில் இந்தியன் சிஸ்டமில் கற்றுக்கிற லாங்குவேஜை நீங்கள் 8 மாதத்துல தரவாயிடலாம். அது ரொம்ப சயின்டிஃபிக்காக. இந்த ஃபர்ஸ்ட் டைம் என் லைஃப்ல அந்த மாதிரி ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கிறேன். இப்போ உங்களுக்கு எவ்வளோ லாங்குவேஜ் தெரியும்? ஆக்சுவலி எனக்கு தெலுங்கு மதர் டங், கன்னடா தெரியும், ஹிந்தி தெரியும், இங்கிலீஷ் தெரியும், ஃப்ரெஞ்சு தெரியும், ஜெர்மன் தெரியும். ஜாப்பனீஸ் 3 வருஷம் படித்தேன், அது பத்தாது. ஜாப்பனீஸ் எல்லாம் ஒரு 10 வருஷம் படிக்கணும், பத்தாது. ஸ்பானிஷ் 1.5 year படித்தேன், இட்டாலியன் 2 years படித்தேன், அது பத்தாது. ஒரு லாங்குவேஜ் 8 years 10 years 4 years படிக்கணும். இல்லை நான் ஒரு 1000-2000 பேருக்கு அது டீச் பண்ணணும். அந்த மாதிரி இப்போ நான் ஒரு ஃப்ளூயண்ட்டாக பேசுறது இந்த லாங்குவேஜ் எல்லாம். மலையாளம் புரியுது, பேச தெரியாது. நீ ஒரு ஜெர்மன் ஆள், நீ என்னோட உட்காந்துருக்கேன்ட்டா, நீ அவனோட நல்லா நான் ஜெர்மன் பேசுகிறேன். ஏன்டா நான் கிராமட்டிக்கலாக பேசுகிறேன். நான் ஒரு பண்டித் மாதிரி, கிட்டத்தட்ட ஒரு MA ஜெர்மன் வச்சுக்கோங்களேன், ஒரு பண்டித் ஸ்காலர் மாதிரி, சான்ஸ்கிரிட் ஸ்காலர் அந்த மாதிரி. ஸோ அவனுக்கு எதனா கிராமர் கேட்டு அவனுக்கு தெரிஞ்சிருக்காது, அவனோட எனக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். என் ப்ரொனவுன்சியேஷன் அவனோட நல்லா இருக்கும். சரி, எப்போ பெங்களூர்ல இருந்து எப்போ சென்னை வந்தீங்க இந்த தமிழ் சினிமாவில்? அது 80லே டிசைட் பண்ணேன். ஒரு தலை ராகம், பசி, உதிரிப்பூக்கள், நெஞ்சத்துக்கு 4 1 minute பார்த்துட்டேன். ஃபுல் பெங்களூரே ஆடி போச்சு அந்த 4 படங்கள் பார்த்து. இப்படி இருக்க தமிழ்நாட்டில் சினிமா பண்ற, அது பெங்களூரை கலக்குச்சு அந்த படங்கள். என்ன இல்லை, ஃபுல் பெங்களூர். சுவாசினிட்ட உயிர் பெங்களூர்ல நெஞ்சத்துக்கு இல்லாத வரும்போது. ஸோ எனக்கு ஏதோ தோணுச்சு, நான் எதுவும் ட்ராவல் பண்ணதில்லை. 2 நாள் 3 நாள் வேற ஊருக்கு போய் ஊருண்டா வந்திருக்கேன் தவிர நான் ட்ராவல் பண்ண எல்லாம் பழகுது இல்லை. அப்போ ஏதோ தோணுச்சு, கொஞ்சம் விஷயம்ல டக்குன்னு தோணுது. ஒரு 6 ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தேன். நான் பெங்களூருக்கு போயிட்டு வரேன், நீங்கள் ஒரு 25 அனுப்புங்க, நீங்கள் ஒரு 50 அனுப்புங்கன்னு ஒரு 8 பேருக்கு சொன்னேன். அதில் ஒரு 6 பேரை நான் அனுப்புகிறேன். நான் 2 மாதத்துல பெரிய ஆக்டர் ஆகிடுவேன்,
கார் வாங்கிடுவேன், நீங்கள் வந்து என்னோட ஸ்டே பண்ணுங்க சொல்லிட்டு 300 ரூபாய் எடுத்துட்டு ஒரு பெரிய சைக்கிள் எடுத்து பஸ்ஸில் போட்டுட்டு கொஞ்சம் பாத்திரம் எல்லாம் எடுத்துட்டு மெட்ராஸ்க்கு 81 எண்டில் வர்றேன். 81 எண்டில் வந்து 100 ரூபாய் குடிசை, கண்ணம்மாப்பேட் குடிசையில் தங்குறேன். எனக்கு 4 மாதத்துலேயே பெரிய படம் கிடச்சிச்சு. எப்போ ரெகுலராக டிரைவிங்க்கு போயிட்டு இருந்தோம். ராஜன் சர்மான்ட்டு ஒரு ஃபிலிம் இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட்டு, இப்போ ஒரு ப்ரொஃபஸர். அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் ஆச்சு. அவங்களெல்லாம் டிரைவிங்கில் மீட் பண்ணுறாரு. நான் சைக்கிள், ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஃபாரின் சைக்கிள், டிரைவிங்க்கு அடிக்கடி போகிறோம். அங்கே எல்லாம் சுற்றிட்டு இருப்பாங்க, ரகுவரன் அவனு எல்லாம் சுற்றிட்டு இருப்பாங்க. 1 ரூபாய் காஃபி. அப்போ காஃபி 1 ரூபாய். அந்த 1 ரூபாய் யார்கிட்டயும் இருக்காது. நாங்கள் தான் எனக்கு ரகு ஃப்ரெண்டான. 7வது மந்தன் படம், பூனா ஃபிலிம் இன்ஸ்டியூட் டைரக்டர் ஹரிஹரன். அங்கே எனக்கு ஸ்ரீதரன் ஒரு கேமராமேன், நாசிர் படம் அவதாரம் அவர் தான் கேமராமேன். அவங்க ஃபிலிம் அவங்க சொன்ன ஹரிஹரன் ஒரு இன்ஸ்டியூட் டைரக்ட் பண்ணாரு, பைப்பாருன்னாரு. வெலிங்டன் தியேட்டர், அங்கே தான் ஆஃபீஸு. போய் பார்த்து நல்லா இங்கிலீஷ் எல்லாம் பேசுகிற அவருக்கு பிடிக்கும். ஆக்சுவலி ஹரியானா நீங்கள் இப்போ இருக்கீங்களா அப்படியே தான் இருப்பாங்க, இப்போ இன்னைக்கு இருக்கிற மாதிரி இருப்பாங்க. ஏன்னா ஓகே பண்ணிட்டாங்க. அவர் கிரகணம் பார்த்துட்டு இருந்தார், ஓகே பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் அப்போ மெட்ராஸு ஒரு 8-6 கம்பெனிக்கு மேலே இல்லைன்னு நினைக்கிறேன். நான் லிஸ்ட் எழுதியிருந்தேன். மகேந்திரன், பாலு மகேந்திரன், கே பாலச்சந்தர், பசிதுரை, இப்படி ஒரு 6 பேர் வச்சு இவங்க மட்டும் பார்க்கணுன்னு தான் வந்தேன், கையில் லிஸ்ட் போட்டுட்டு. ஸோ இந்த படம் கடிச்சிச்சு. அப்போது ரகுவரன் இல்லை அந்த படத்தில். அண்ணன் டைரக்டர் ஒரு வார்த்தை கேட்டாங்க, டே சத்யேந்திரா, எனக்கு ராபர்ட் ரெட்ஃபோர்ட் மாதிரி ஒரு ஆக்டர் வேணும், யாராவது இந்த சொல்லுடா. அவர் பிராமின் வாட போடா அந்த பேசுகிற, பரவாயில்ல, நம்ம ஏஜ் ஒன்று தான், நான் வாடா போடான்னு நான் யாரையும் வாடா போடான்னு கூப்பிட மாட்டேன். ஆனால் ரகுவரனை நான் வாடா போடான்னு தான். ரகுவரன், பாலாசிங், எனக்கு ஃபுல் இன்ட்ரெஸ்டில் இவங்க 2 பேர் தான் வாடா போட சொன்ன உடனே எனக்கு இவனுக்கு நான் வந்துச்சு, ராபர்ட் ரெட்ஃபோர்டு. ஸ்ட்ரைட்டாக போனேன். இருந்தா சாயங்காலம் ஒரு கம்பெனியில் ராபர்ட் ரெட்ஃபோர்டு மாதிரி ஒரு ஆக்டர் வேணும். அவனுக்கு ராபர்ட் ரெட்ஃபோர்டுன்னு யாரே தெரியாது ரகுவரன். ஏன்டா அந்த படம் வர்ற டைமில் அவன் பிறக்கலை. யாரடா ராபர்ட் ரெட்ஃபோர்டு? அதுக்கப்புறம் தெரிஞ்சு அவர் பெரிய ஆக்டர்டா, ஹாலிவுட் ஆக்டர். வா. அடுத்த நாள் வந்தான், டேய் நீ நேற்று சொன்ன இல்லையா ஒரு கம்பெனிக்கு போகலாமா, ஃபர்ஸ்ட் வா டீ சாப்பிடு. நான் கூப்பிட்டு போனேன். விட்டுட்டு ஹரிக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி கொடுத்துட்டு, ஹரி திஸ் இஸ் ரகுவரன் எப்படி இப்படின்னு விட்டுட்டு, நீங்கள் பேசிக்கோங்க, நான் வந்துட்டேன். 1 hour கழிச்சு வந்தால் நான் வெளியே நின்றுட்டு சிகரெட் அடிச்சுட்டுருக்கிறேன். கட்டி பிடிக்கிறான், சத்யேந்திரா டே சூப்பர்டா, நீ நல்ல விஷயம் பண்ணேன்னு அவன் செலக்ட் பண்ணிட்டான். மெயின் நான் ரெக்கமெண்ட் பண்ணல, அங்கே கூப்பிட்டு போய் நான் தான் விட்டது. அன்னைக்கு நான் கூப்பிட்டு போய் விடலன்ட்டு அவன் 7வது மந்தில் இருந்திருக்க மாட்டான். அவன் தானே உப்மா படம் 4 படம் பண்ணிட்டு ரிட்டர்ன் ஆயிருக்கலாம். என்ன டச் அவனுக்கு ஒரு கோல்டன் டச் ஆயிருக்கு. அப்படி தான் நாங்கள் 2 பேரும் 45 days 7வது மந்தில் நடித்தோம். நான் ஒரு 30-35 சீன் நடித்தேன். அவன் மெயின் ரோல் பண்ணான். படம் ஹிட் ஆயிடுச்சு. 100 shows போச்சு சஃபயரில். நாட் 100 days. 8 பாரதியார் சாங்ஸ், எல்லாம் சூப்பர் சாங்ஸ். எனக்கு ஒரு சாங், ரகுவனுக்கு 3 சாங்ஸ், எனக்கு எஸ்பி பாலசுப்ரமணியன் ஒரு சாங். அதுக்கப்புறம் அந்த படம் ஃபேமஸ் ஆனதுனால நிறைய பேர் கூப்பிட்டாங்க. ஒரு புல்லாங்குழல் எடுப்போதுங்கிறதுன்ட்டு காமெடி படம், மௌலி டைரக்டர். அதில் நான் தான் ஹீரோன்ட்டு ஒரு 10 சீன் தான் வர்றேன், ஆனால் நான் தான் ஹீரோ. தமிழ் ஃபிலிமில் தெலுங்கு கேரக்டர். அந்த படம் 250 days போயிடுச்சு. எனக்கு 250 ரூபாய் சம்பளம், 250 rupees. அதுவும் கொடுக்கல, 50 ரூபாய் 20 ரூபாய் அப்படிதான் கொடுத்தாரு. ஜெய்தேவ் வேண்டி இருந்துட்டாங்க. மௌலின்ட்டு ஒரு காமெடி டைரக்டர், தியேட்டர் டைரக்டர் அவர், அவங்க தான் பண்ணாங்க. அது ஆக்சுவலி ஒரு நாடகம், ஹிட் நாடகம். அந்த நாடகத்தில் என் கேரக்டர் இல்லை, இது கிரியேட் பண்ணியிருக்காங்க. அப்போ இல்லை பி.சி. ஸ்ரீராம் அவருக்கு படங்கள் பண்ணிட்டு இருந்தார். அவர் தான் என்னை மௌலிக்கிட்ட அனுப்பினார். இப்போ பி.சி. ஸ்ரீராமும் சந்தான பாரதி எல்லாம் அந்த சாம்கோ ஹோட்டல் முன்னாடி உட்காந்துருப்பாங்க. யாரும் ஃபேமஸ் கிடையாது. ஒரே ஒரு படம் சந்தான பாரதிக்கு வந்து இருந்தது, பன்னீர் புஷ்பங்கள். இது எல்லாம் பி.சி. ஸ்ரீராமன் இப்படி உட்காந்து. பி.சி. ஸ்ரீராம் வெரி குட் ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர், எனக்கு யாரோ இன்ட்ரடியூஸ் பண்ணி கொடுக்குறாரு, என் ஃப்ரெண்டு. அதுக்கப்புறம் கமலோட சத்யாவில் ஆக்ட் பண்ணேன். அவங்க ப்ரொடக்ஷன் கடமை கண்ணி கட்டப்படல ஆக்ட் பண்ணேன். மண்ணுவாசனில் பாரதிராஜா படத்தில் ஆக்ட் பண்ணேன். பாட்டுக்கு ஒரு தலைவன் விஜயகாந்த் படத்தில் ஆக்ட் பண்ணேன். ஒரு 14 வருஷம் நான் சினிமாவில் இல்லை. 1986 to 2000 நான் சினிமாவில் இல்லை.
ஜெர்மன் கற்றுக்க போயிட்டேன். இல்லை எதனால போனீங்க? இப்போ சினிமாவில் உங்களுக்கு நல்ல தொடர்ந்து நல்ல ரோல்கள் நடிச்சிட்டு இருக்கும்போது எதுக்கு அதை விட்டுட்டு போனீங்க? நல்ல நடிக்கல, கொஞ்சம் படங்கள், முக்கியமான படங்கள் பண்ணேன். எல்லாம் 200 ரூபாய் 150 ரூபாய் தான் சம்பளம் கொடுப்பாங்க. கடமை கண்ணை கட்டுப்பாடுக்கு 300 ரூபாய், சத்யாக்கு 500 ரூபாய். எல்லாம் 1 day 2 days ஒர்க்குன்னு வச்சுக்கோங்களேன். பட் அது பெரிய விஷயம். என் ரெண்ட்டே 100 ரூபாய், 300 ரூபாய் கொடுத்தா 3 மாசம் ரெண்ட் கொடுத்துடலாம். அங்கே ஜெர்மன் படம் போடுறாரு, யாரும் போய் பார்க்கல. சைக்கிள் இருந்தது இல்லையா, நான் ஏற்கனவே 6 months ஜெர்மன் படிச்சிருந்தேன், எனக்கு புரியல பெங்களூர்ல. அங்கே போன உடனே நம்ம மெயின் அட்ராக்ஷன்ல நாங்கள் என்ன பண்ண கூட பொண்ணுகள் தான். எனக்கு என் லைஃப்ல பயங்கர இன்ஸ்பிரேஷன் எல்லாம் கேர்ள்ஸ், அழகான பொண்ணுங்க. அங்கே பார்த்தா நிறைய பொண்ணுகள் நின்றுட்டு இருக்காரு. மறுபடியும் ஐடியா வந்துச்சு, எப்படியான ஃபீஸ் அரேஞ்ச் பண்ணிட்டா இவங்களெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. இது சென்னை மேக்ஸ்மில் போகணும். சென்னை மேக்ஸ்மில் லாஜிக் ரொம்ப சிம்பிள். நீங்கள் கிளாஸ்மேட் ஆகிட்டா உலக பெரிய அழகான உங்களோட பேசிட்டு இருப்பான் அந்த 6 மாதம். ஸோ அந்த மாதிரி நம்ம அந்த உமன் என்ற ஒரு அட்ராக்ஷன் எப்போவும் இருந்தது. அப்போ உங்களுக்கு என்ன வயசு இருக்கும் அந்த டைம்லாம்? 23 எனக்கு. நான் உலக அழகில் என் பக்கத்தில் இருக்கார், எதுக்கு நான் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வேணும்னு போயிட்டு மொழி நல்லா கற்றுக்கிட்டேன், ரொம்ப நல்லா கற்றுக்கிட்டேன். அப்போ ஜெர்மனில் தரவாயிட்டு ப்ரைவேட் கிளாஸஸ் எடுக்க ஆரம்பிச்சுட்டேன். 10 ரூபாய் இருந்தது 20 ரூபாய் ஆக்கிட்டேன். ஸோ அப்படி அதில் இருந்ததுனால நீங்கள் சினிமா பக்கம் வரவே இல்லை? அப்படி இல்லை, அங்கே காலையில் 7 மணிக்கு போனால் ராத்திரி வாட்ச்மேன் வெளியே போன பிறகு தான் வருவேன். அங்கே தான் இருப்பேன், யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டேன். அங்கேயே இருப்பேன், லைப்ரரியில் இருப்பேன். 4 மணிக்கு ஒரு குரூப் வருது. ஸோ அந்த வருமானம் உங்களுக்கு போதுமானதாக இருந்துச்சா? ரொம்ப சம்பாதிச்சிட்டேன். நான் அந்த 14 வருஷத்துல ஒரு 2 கோடி 3 கோடி சம்பாதிச்சிட்டேன். அப்போ இல்லை கிட்ட டெய்லி பியர் சாப்பிட்டேன். நைட் ஃபர்ஸ்ட் பொண்ணுங்களோட எல்லாம் சுற்றிடுவேன். சாயங்காலம் ஆனால் பாய்ஸ் பியரை கூட்டு போகிறேன். சைனீஸ் எல்லாம் என் செலவு தான். 15 பேர் வந்தால் நான் தான் பே பண்ணேன். நல்ல வேலைகள் கிடைச்சிருக்கு, பொருளாதார ரீதியாக நல்ல வருமானங்கள் வந்திருக்கு. போகிறேன். கல்யாணம் பண்ணிக்கல? இல்லை, கல்யாணம் பண்ணிக்கலன்ட்டு நான் அந்த 16 வருஷத்துல ஒரு 4 பண்ண ரொம்ப சீரியஸாக லவ் பண்ணேன். எனக்கு ஒரு 30 வயசு இருந்தேன்ட்டு நான் என்ன கூட சுற்றுற பொண்ணும் நான் லவ் பண்ணுற பொண்ணுல 16 வயசு. ஒரு 4 பேரை டீப்பாக லவ் பண்ணி ஒன் சைடட் தான். நீங்க லவ் பண்றீங்க, அவங்க தெரியாது? இல்லை, ஆனால் நாங்கள் சினிமா பார்க்க போகிறோம், பியர் அடிக்கிறோம், டான்ஸுக்கு போகிறோம், இந்த மாதிரி டேட்ஸ் எல்லாம் கிடைச்சிச்சு. நாங்கள் லவ் பண்ணுற பொண்ணில் நாங்கள் செக்ஸ் எல்லாம் எதிர்பார்த்தது கிடையாது. ஒரு பயங்கரமான எமோஷனல் அட்டாச்மெண்ட்டை தவிர இன்னைக்கு கூட எத்தனையோ பேர் லவ் பண்ணுறேன், இன்னைக்கு கூட அவரை பற்றி செக்ஸ் யோசனை பண்ணி ஒரு பயங்கர எமோஷனல் அட்டாச்மெண்ட். அப்புறம் ஒரு ஸ்பிரிச்சுவல் காட் மாதிரி தான் நினச்சேன் எல்லாம் அந்த பொண்ணுங்க. லைஃப் முழுக்க இன்னைக்கு ஒரு 63 வயசு ஆயிடுச்சு, லைஃப் முழுக்க தனியாகவே இருக்கீங்க வந்து. ஸோ இந்த செக்ஸுங்கிறது அது ஒரு ப்ராப்ளமா இல்லையா உங்களுக்கு அப்படிங்கிறது? எனக்கு நிறைய ஃபாரினர்ஸ் அவங்க ஓனாக செக்ஸ்க்கெல்லாம் ஓகே பண்ணிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி நான் பழகிருக்கிறேன். அப்போ நான் நிறைய ரெட் லைட் ஏரியாஸ் போயிட்டு இருந்தேன். ட்ராவல் பாம்பேக்கு போகிறேன், 10 நாள் இருந்துட்டு ஒரு 20 பொண்ணுங்களோட படுத்துட்டு வந்துடுவேன். 5 rupees கொடுத்தா நம்ம படத்தில் வர ஹீரோயின்ஸ் மாதிரி இருப்பாங்க. 5 rupees, 10 rupees ஃபுல் நைட். ஸோ பாம்பேவில் போய் ஒரு 10 நாள் 600 ரூபாய் எடுத்துகிட்டு போய் ஒரு 10-20 பொண்ணோட படுத்துட்டு வந்து. என்ன ப்ராப்ளம்ன்ட்டா, அங்கே கூட ஒரு பொண்ணை லவ் பண்ணி அவளை விட முடியல. அங்கே 1000 வீடு இருக்கும், அவளை தேடுறேன், அழுறேன். எனக்கு 1 ரூபாய் கொடுக்குறேன், அவள் வீடு காட்டுறேன்ட்டு. அவளை அங்கே இங்கே ஏறி கடைசியில் அவள் பார்த்துட்டேன். ஸோ நமக்கு அந்த பொண்ணுங்களை பார்க்கும்போதெல்லாம் நான் ஃப்ளவர்ஸு, ஸ்வீட்டு, ஆக்சுவலி 10 ரூபாய் தான், நான் 50 ரூபாய்க்கு தான் நான் வாங்கிட்டு போகிறேன். நம்ம ஒரு கில்ட்டி இல்லை, அவர் அதுக்கு தான் இருக்காங்க, எனக்கு செக்ஸ் வேணும். ஸோ அந்த மாதிரி செக்ஸ் காசு கொடுத்து செக்ஸ் பழகிறேன். என்னோட ஒரு 10-15 பீப்புளோட, மெச்சூர்டான பீப்புளோட நான் செக்ஷுவல் இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ். நான் ஒரு 100-150 பொண்ணுங்களோட படுத்திருக்கிறேன். வித் பர்மிஷன். ஒரு விளக்கமான ஒரு குடும்ப வாழ்க்கை இருக்குல்ல, இதுக்குள்ள ஒரு மேரேஜ் பண்ணி ஒரு குடும்ப வாழ்க்கை நடத்துறதுக்கு நீங்க எந்த முயற்சியும் எடுக்கல? உங்க குடும்ப அப்பா அம்மா சைட்ல இருந்து கூட பிறந்தவங்க இல்ல? நான் 15 வயசுல வீட்டு விட்டு வந்துட்டேன். எங்க அப்பா கார்ட்ஸ் விளையாடி எல்லாம் தோத்துட்டாங்க, இறந்து போயிட்டாங்க. பெரிய அண்ணா தான் ஜவாப்தாரி, அவர் தான் எல்லாரையும் பார்க்கணும். வீட்டிலே ஒரு வீட்டு ரவுடி, எங்க அண்ணா வீட்டுல ரவுடி, நமக்கு ரவுடி. ஸோ அவங்களை அதெல்லாம் தாங்காம அவங்க செப்பரேட்டா போயிட்டாரு. ஸோ நான் அங்கே இங்கே எல்லாம் போய் கிளாஸ் எடுத்துட்டேன். நம்ம ரிலேட்டிவ்ஸ்ல ஏதோ இவ்வளோ பெரிய இன்ஸ்பெக்டர் பையனே வர்றாங்க, ஐயோ வாப்பான்ட்டு சாப்பாடு கொடுப்பாங்க. நேற்று நைட்டு கொடுத்த சாப்பாடு போடுறாங்க. ஒரு 3 நாள் போனால் அவாய்ட் பண்ணிடுறாரு. ரொம்ப பசியாக இருக்குங்க, வந்துட்டுங்க, இன்னைக்கு சாப்பிடுங்க, இனிமேல் வராதுங்க. அதுக்கப்புறம் 16-17 வயதில் ஹாஸ்டலில் ஒரு 4-5 வருஷம் ஹாஸ்டலில் இருந்தால் சாப்பாடு தங்குறது ஒரு பிரச்சனை கிடையாது. நான் ரொம்ப எப்பவும் ஃபர்ஸ்ட் ரேங்க் ஸ்டூடெண்ட். இப்போ எனக்கு ஸ்காலர்ஷிப் வந்துட்டு இருந்தது காலேஜில், சென்ட்ரல் காலேஜ். நாங்கள் நொமேடிக் ட்ரைப்ஸ்,
ஸ்காலர்ஷிப் வந்தது, 500 rupees வந்துட்டு இருந்தது. அது 500ல 50,000 மாதிரி அந்த டைம். அதில் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணேன். ஒரு 4-5 வருஷம் ஹாஸ்டல்ல இருந்தேன். அதுக்கப்புறம் அமெரிக்கன்ஸோட ஒரு 2 வருஷம் ஒர்க் பண்ணேன். அப்போ தான் நான் சம்பாதிச்சு ஒரு ஒரு வரட்டு கௌரவம்னு இந்தியன்ஸ்க்கு நிறைய இருக்கும். இப்போ நமக்கு யாரான பணம் கொடுத்தா வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், ஆனால் நாங்கள் சாப்பிட்ருக்க மாட்டோம், ஆனால் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்கிறோம். நான் அதான் சொன்னேன், நோ ஐ எம் கிவிங் யூ 10 rupees per இது, யூ டூ டிரான்ஸ்லேஷன் ஃபார் மீ. அவங்க பொண்ணு தான் கூப்பிட்டு போச்சு. நான் சொன்னேன், ஐ டோன்ட் வாண்ட் மணி. என்ன யூ வாண்ட் மணி ஆர் டோன்ட் வாண்ட் மணி, ஐ ஆம் கமிஷன் டு பே யூ 10 rupees per hour ஃப்ரம் மை அமெரிக்கன் கவர்மெண்ட். அப்போதான் ஃபர்ஸ்ட் ஒரு வெள்ளைக்காரனோட இங்கிலீஷ் பேசுகிறேன். நிறைய புக்ஸ் படிச்சிருக்கேன், ஆனால் இங்கிலீஷ் பேச தெரியாது. ஒரு அமெரிக்கன் ஃபேமிலியோட நான் இங்கிலீஷ் பேசிட்டு இருக்கேன், டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு 4-5 பொண்ணுங்களை இந்த மேக்ஸிமம் பவுனில் பார்த்தேன் இல்லையா, இவங்களெல்லாம் ரொம்ப டீப்பாக தான் லவ் பண்ணேன். சக்ஸஸ் ஆயிருந்தால் நான் அவங்களோட யாரான ஒருத்தரோட செட்டில் ஆயிருப்பேன். சக்ஸஸ் ஆகல. நான் 70-75 ஃபாரின் லாங்குவேஜில் சயின்டிஸ்ட் மாதிரி இறங்கிட்டு அது ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ உங்க ஒரு 20-61 வயசு ஆயிடுச்சு. இப்போ எப்படி சமாளிக்கிறீங்க? வருமானங்கள் போதுமான அளவுக்கு கிடைக்குதா? டே டு டே லைஃப் எப்படி போயிட்டு? இப்போ எல்லாம் ஆடிஷனுக்கு போக மாட்டேன், போர் ஆயிடுச்சு. 1000 பேர் ஆடிஷன் நிற்க வச்சுட்டு இன்னைக்கு முடியல நாளைக்கு டோக்கன் கொடுத்து அப்படியெல்லாம் போய் அதுக்கப்புறம் போய் ஒரு சின்ன கேரக்டர் குடிச்சா கூட அது கும்பலாக இருக்கும், அதுக்கு சம்பளமும் வராது. அப்போ நான் ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் 100 கேரக்டர்ஸ் பண்ணியிருக்கிறேன். நான் ஒரு 2-3 கோடி ஆட்டோகிராஃப் போட்டிருக்கிறேன். அது பிகாஸ் ஆஃப் சீரியல்ஸ் ஆனந்தம் அண்ட் அரிசி ரெண்டும் பெருசா 3 வருஷம் 4 வருஷம் நடித்தேன். அப்போ என் திறமை தெரியணும். அந்த நாங்கள் சினிமா ஒரு 200 தியேட்டர் ஒர்க் ஷாப்ஸ் மெட்ராஸில் அட்டென்ட் பண்ணியிருக்கேன். 200ல் 150 ஃபாரினர்ஸ், ஜெர்மன், இட்டாலியன், ஜாப்பனீஸ், ஆஃப்ரிக்கன். அப்போ இல்லை 2 days தியேட்டர் ஒர்க் ஷாப்னு வர்றாரு, 100 rupees தான். அப்போ எல்லாம் பசுபதி, கலைராணி எல்லாம் வந்து மேக்ஸிமம் பவுனில் தான் வர்றாங்க. யாருன்னா ஒரு ஜெர்மன் வர ட்ரைனிங் கொடுத்தா இவங்களெல்லாம் அப்போ வருங்க. வெள்ளம் பழைய சைக்கிள், பழைய டிஃபன் கேரியர் எடுத்துகிட்டு வந்தவங்க எல்லாம் பசுபதி, கலைராணி, பிரசாத், குமார், அந்த 1986 அந்த டைமில். ஸோ அவங்களோட நானும் ஒர்க் ஷாப் போயிடுவேன். அந்த மாதிரி ஒரு 100-150 தியேட்டர் ஒர்க் ஷாப் அட்டென்ட் பண்ணியிருக்கிறேன். அந்த டைமில் நிறைய பணம் இருந்தது, ஆல்மோஸ்ட் 2.5-3 crores அந்த 14 வருஷம். ஒரு கட்டத்தில் நல்லா சம்பாதிக்கிறீங்க, ஆனால் அந்த பணத்தை சேவ் பண்ணி ஒரு லைஃப் புக்கு வச்சுக்கணும்னு நினைக்கல. ஒரு இடத்துல காசே இல்லாமல் சில நாட்கள் வந்து சாப்பாட்டுக்கு காசே இல்லாத நேரங்களையும் சந்திக்கிறீங்க வந்து. ஸோ இதெல்லாம் திரும்பி பார்க்கும்போது என்ன நினைக்கிறீங்க? சரிதான் நினைக்கிறீங்களா? ஓகே, அதில் எனக்கு என்ன ஆச்சுன்னு சொல்கிறேன். எங்கே ஒரே நாளில் 3000-5000 உட்காந்து வராண்டால செலவு பண்ணிட்டு இருந்தேனோ அதே வராண்டால அடுத்த நாள் டீ காசு இல்லாமல் உட்காந்துருக்கேன். இவன் ஒர்க் கொடுக்கல. ஒரு 15 பேர் என் பேர் வச்சு டீ சாப்பிட்டு போகிறாங்க. எல்லாம் பணக்கார பொண்ணுங்க பசங்க தான். நான் சொல்லிடுவேன், நீ யார் வந்து இவங்களுக்குள்ள யார் வந்தாலும் நல்ல டைமில் டீ கொடுத்துங்கட்டேன். அவள் 600 ரூபாய்னா 1500 எல்லாம் போட்டுருவேன். நான் கணக்கெல்லாம் பார்க்கறது இல்லை. இப்போ சினிமாவில் உங்களுக்கு ஆக்சுவலாக பி.சி. ஸ்ரீராம்லேருந்து ஆரம்பிச்சு சந்தான பாடியெல்லாம் சொன்னீங்க வந்து. இப்போ ரகுவரன், இந்த மாதிரி கமலஹாசன், இப்போ நாசர், இந்த மாதிரி உங்களோட நல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இப்போ நல்ல நிலைமையில் இருக்காங்க. ஸோ அவங்க சைட்ல இருந்து எதுவும் ஹெல்ப்புகள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு? இல்லை, ரகுவரன் படம் ஃபெயில்யூர் ஆயிடுச்சு. என் ரூமுக்கு வந்தா ஒரு ஓடை நதியா இருக்குது நடிக்கிற ஃபெயில்யூர் ஆயிடுச்சு. மைக்கேல் ராஜ் ஹிட் ஆயிடுச்சு. டே நீ நிறைய சினிமா கம்பெனிக்கு போகிற சைக்கிள் எடுத்துட்டு நீங்கள் ஒன்றும் இல்லை, சும்மா அந்த ஏதோ ஒரு வீடு காட்டிட்டு இது சினிமா கம்பெனிகிட்ட உள்ளே போயிடுவேன். ஒரு பயங்கரமான எனர்ஜி, இன்னோசென்ஸ். நிறைய வீட்டில் திட்டி அனுப்பியிருக்காரு, யாரடா நீ, இல்லை இது சினிமா கம்பெனின்னு சொல்லி போடா நாய் அப்படியெல்லாம் திட்டிருக்காரு. அவங்க ஃபால்ட் கிடையாது. நான் ஒரு 10 கம்பெனிக்கு கூப்பிட்டு போனேன். ஒரு படம் ஓகே ஆயிடுச்சு, அது மலையாளம் படம். அது 3 ஹீரோ நான் வேண்டான்னுட்டான். நான் நல்லா ஆகிட்டேன், உனக்கு என் பாதி சொத்து எழுதிடுவேன் அப்படியெல்லாம் சொன்னான். நீ ஒன்றும் எழுத வேண்டாம், நீ 2 நாள் கூப்பிட்டு போகிறேன்ட்டு. 6-8 மந்த்ஸில் அவனுக்கு டிவி சீரியல் ஒன்று ஹிட் ஆயிடுச்சு. எஸ்பி முத்துராமன், பேர் தெரியல எனக்கு சரியா, ஒரு குடிகாரன் கதை தான். அப்போ மலையாள படம் அப்படி இப்படியெல்லாம் ஹிட் ஆகிட்டோம். கமல் சார் ஒரு 8 வாட்டி 10 வாட்டி வர வச்சு மீட் பண்ணி சினிமா பற்றி பேசிட்டு இருந்தார். நான் சினிமா ரொம்ப நாலேஜபிளாக இருக்கிறதுனால பெங்களூரில் நான் ஒரு வாட்டி அவரை மீட் பண்ணேன். ஒரு 3 hours கூடவே இருந்தேன். அவரு, நானும், அனந்து கே பாலச்சந்தர் ரைட் ஹேண்ட், ஒரு ஒயிட் ஷர்ட்டு ஒயிட் வேஸ்ட்டு. அவர் தான் உலக படம் எல்லாம் பார்த்து பாலச்சந்தர் கதை சொல்கிறது. அப்படிதான் பாலச்சந்தர் நிறைய படம் எடுத்தார் அந்த கதையில். கூட வாணி கணபதி நான் மீட் பண்ணுற டைமில் கமல் அந்த கூப்பிட்டுட்டேன். நான் சினிமாவில் இல்லை, அவ்வளோ இல்லை, இப்போ பண்ணிட்டு இருந்தாங்க. லேட்டர் அவங்க 2 படத்தில் எனக்கு வாய்ப்பு கிடைச்சிது.
தென் மிஷ்கின் ஒரு நான் ஒரு 300-400 டைம்ஸ் மீட் பண்ணியிருக்கோம். ஜாப்பனீஸ் கிளாஸில் மீட் பண்ணோம். ஒரு 3 months தான் வந்தாங்க, அப்போ டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. ரொம்ப சாதாரணமாக இருக்கும்போதும் லேண்ட்மார்க்கில் புக்கு கடையில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். ஆனால் நிறைய படிச்சிருப்பாங்க, நிறைய இங்கிலீஷ் புக் படிப்பாங்க. அவர் நடிக்க கூப்பிட்டாங்க, ஃபர்ஸ்ட் படமே கூப்பிட்டாரு. அவர் கூப்பிட்டனால என்ன சன் டிவியில் 1 year கமிட் பண்ணியிருந்தார். ஆனந்தமன் ஒரு சீரியல் 3 days per month. நான் கேட்டேன், ராஜா அவர் பேர், நான் ராஜான்னு தான் கூப்பிடுறது. ராஜா எனக்கு ஒரு 3 days விட்டு, சித்திரம் பேசுறேன் ஃபர்ஸ்ட் படம், எனக்கு ஒரு 3 days மந்த்லி விட்டுடுங்க. நான் 27 days உங்களுக்கு 3 months நான் ஒர்க் பண்ணுறேன். நோ, 1 hour டைம் தரேன். இல்லை அந்த சீரியல் போங்க, இல்லை இதுக்கு வாங்க, டிசைட் ஃபாஸ்ட். இல்லை சாரி, நான் அந்த சீரியலுக்கு போகிறேன். இல்லைன்ட்டு நான் சித்திரம் பேசுறதுல 20 scene ஆக்ட் பண்ணுறேன். வரல, அவரை சர்க்கிள் பெருசாயிடுச்சு. பட் இப்போ கூட நமக்கு கான்டாக்ட் இருக்கு. அவரை நேராக கான்டாக்ட் பண்ணலன்ட்டு கூட அவர் ஏதாவது நூல் வெளியிடும் அப்படி இல்லை போகிறேன். எல்லாம் முடிஞ்ச பிறகு போய் பேசினா நல்லா பேசுகிறாரு. எனக்கு அப்பப்போ ஒன்ஸ் இன் 3 months 4 months 6,000 8,000 அனுப்பிட்டுருக்காரு. செல் இவர் தான் வாங்கி கொடுத்தார். இந்த செல் எனக்கு ஜூன் 6 பர்த்டே. நான் எப்போ ஒரு 1 year பேக் சொல்லி வச்சுருந்தேன். அப்போ என் செல் 95% டேமேஜ். ஸோ அசிஸ்டன்ட் அனுப்பி எனக்கு ஒரு செல் வாங்கி இதுதான் ஒரு ஜூன் 6th. மிஷ்கின். இப்போ எப்படி இருக்கு உங்க டே டு டே லைஃப்? என்ன உங்களோட ப்ரோக்ராம்லாம் எப்படி இருக்கும்? இந்த மாதிரி ஃப்ரீடம் இந்த உலகத்துல யாருக்கும் கிடையாது. ஒரு சிம்பிள் மேனா, ஒரு மல்டி மில்லியனருக்கு நிறைய ஃப்ரீடம் இருக்கு. அவன் 1000 ஆள் வச்சுட்டு அவன் எங்கன்னா சுத்திட்டு இருப்பான். ஒரு சாதாரண ஆள், ஒரு 8,000 ரூபாய் சம்பாதிக்காத ஆளு இவ்வளோ ஃப்ரீடம் யாருக்கும் கிடையாது. எல்லாம் சொல்றாரு, எனக்கு 3 லட்சம் ரூபாய் சம்பளம், நீ நினைச்சா டிராமாக்கு போறேன், நினைச்சா ஃபெஸ்டிவல் போறேன், நினைச்சா தெருக்கூத்து பார்க்க போறேன், நினைச்சா நான் சாயங்காலம் ஜாஸ் ப்ரோக்ராம் போறேன், நீ தான் லக்கிடா. ஆனா நமக்கு சாப்பிட்றதுக்கு காசு இல்லை, டீ சாப்பிட்றதுக்கு காசு இல்லை. ஒரு சின்ன சர்க்கிள் இருக்கும், உங்க மாதிரி சர்க்கிள். உங்களால அம்மால சாப்பாடு வாங்கி தர்றாரு 10 ரூபாய்க்கு. லஞ்ச் முடிஞ்சிச்சா, நைட்டு சப்பாத்தி 10 ரூபாய். காலையில சாப்பாடு டிஃபன் சாப்பிட்ற பழக்கம் எப்போ. அப்போ 2-3 கோடி இருக்கும்போதே டிஃபன் சாப்பிட மாட்டேன். இப்போ உங்க ஃபேமிலி சொன்னீங்க, இப்போ உங்களுக்கு கூட பிறந்தவங்க 8 பேர். ஆமா. இப்போ அவங்களோட தொடர்பு இருக்கா? இல்லை, ஒன்ஸ் இன் 5 years போறேன். இப்போ ஆக்சுவலி லாஸ்ட் தீபாவளி கூப்பிட்டாங்க. ஏதான டெத் இருந்தால் கூப்பிடுறாங்க. மிட் நைட்ல கூப்பிடுறாரு, போக முடியாது, காசு இருக்காது, ட்ரெயினு பஸ்ஸு போகணும் இல்லையா. அதனால ஃபோனில் சொல்லிடுவேன், என்னால் வர முடியல, பைசா இல்லை. மேரேஜ் கிரேஜானா ஒரு 1 week 10 days முன்னாடி சொல்றாரு. ஐயோ நான் ரொம்ப கஷ்டம், எனக்கு ரொம்ப பெரிய சர்க்கிள் என் ரிலேட்டிவ்ஸ், ஒரு 5,000 பேர் இருக்காரு. டெய்லி ஒருத்தர் கல்யாணம் ஆகிட்டே இருக்கும். அப்படி வேணா 500 நாள் போயிட்டே இருக்கும் கல்யாணம். அப்போ எனக்கு மெட்ராஸ் என்ன ஊர் மாதிரி ஆயிடுச்சு. பெங்களூர் கூட கிடையாது, அங்கே படித்த தவிர எமோஷ்னலி ஐ எம் அட்டாச் டு மெட்ராஸ். இந்த மண்ணு, இந்த தமிழ் மண்ணு, மெட்ராஸ் மண்ணுக்கு நான் அட்டாச் ஆயிருக்கேன். ஒரு 20-30 வீடியோ போட்டிருக்கிறேன். எல்லாம் பெரிய டைரக்டர் கிளின்னு கிழிச்சிருக்கிறேன். பெரிய டைரக்டரு இப்போ இருக்காரு இல்லையா, 25 கோடி வாங்குறவங்க, 40 கோடி வாங்குறவங்க, ஒரு 6-7 பேர் பயப்படுறாரு என்னை பார்த்தா. யாரும் எனக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டாரு. நான் என்ன பார்த்தா போன சீட் வச்சு அது செய்யிருந்தா ஏந்திக்கிறாரு. அவர் 25-40 கோடி வாங்கினா ஏந்திச்சு நிற்பாங்க. அவர் சின்ன பயம் இருக்கு. உண்மையை சொல்கிறான், அவருக்கு தெரியும் நான் சொல்றதில்ல உண்மைன்ட்டு. யாரும் எனக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டேன். இந்தியாவில் எங்கே ஃபெஸ்டிவல்லானா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேட்குறது நான் தான். ரொம்ப நல்ல கேள்வி கேட்பேன். ஆடி போயிட்டார் ஆடியன்ஸ் எல்லாம். அது 1 hour முடிஞ்ச உடனே எல்லாம் ஒரு 300 பேர் உட்காந்துருப்பார். ஒரு 15 பேர் ஓடி வர்றாரு. சார், வேர் ஆர் யூ ஃப்ரம்? வாட் எ லவ்லி கொஸ்டின் யூ ஆஸ்க்ட். தட் ஃபெல்லோ டிட்ன்ட் நோ ஹவ் டு ஆன்சர். ஹி ஹஸ் மேட் 27 films. சார், யூ ஆர் பிரில்லியன்ட் சார். வாட் ஆர் யூ டூயிங் சார்? அப்படி ஒரு 4 யூடியூப்ல இன்டர்வியூ பண்ணிடுறாரு. ஒரு தியேட்டர்ல படம் பார்க்குறேன், இன்னொரு தியேட்டர்ல வந்து இன்டர்வியூ கொடுக்குறேன். அந்த 5 நிமிஷம் என் லைஃபே மாத்துச்சு. எனக்கு இனிமே மினிமம் 50,000 இன்கம் இருந்துட்டு எல்லாம் நான் போட்ட கண்டிஷன்ல தான் கொடுப்பாங்க. எனக்கு ஃப்ரீடம் இருக்கு, நான் சொன்ன டைமுக்கு வர்றாங்க, நான் கேட்ட காசு கொடுப்பாங்க.